ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நான் உங்கள் நிஷா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் காலிஃப்ளவரை ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் அது கூட சிக்கன் 65 பொடி, கார்ன் மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை சேர்த்து போட்டு நல்லா பெரட்டி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவரை பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவரை போட்டு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் பக்கோடா நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம ரெடி பண்ண காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மசாலா எதுவுமே உதிராமல் நல்லா அருமையாக பொரிஞ்சிருக்கு. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.